அனைவருக்கும் அன்பு வணக்கம். காசு, பணம், துட்டு, மணி. காசு இல்லாத ஒரு வாழ்க்கையை நினைச்சு பார்க்கறதுக்கே பயமா இருக்குது. ஆனா நம்ம ஊர்ல இந்த சில பேர் தத்துவம் சொல்லுவாங்க. காசு பணம்லாம் ஒரு பெரிய விஷயமா, குணம்தான் முக்கியம் அப்படின்வாங்க. ஆனா அந்த குணத்தை வச்சுன்னு வாடகை கட்ட முடியாது, பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாது, இந்த மாசம் ஆனால் மளிகை பாக்கி தீக்கணும்ல, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதுக்காக குணமே வேணாமா அப்படின்னா குணமும் வேணும், பணமும் வேணும். அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க, இந்த பாருங்க, இந்த காசு பணம் இருந்தால் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ காசு அப்படியே சேர்ந்துன்னு போதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டம் வரும். இதெல்லாம் சொல்கிறவன் யார் அப்படின்னு பார்த்தா, கருப்பில் வெள்ளையில் அப்படின்னு கோடி கோடியாக வாங்கி எவ்வளோ பணம் இருக்குதுன்னு கூட கணக்கு தெரியாமல் வச்சுன்னுக்கிறான் பாருங்க, அவன் தான் இந்த தத்துவத்தை சொல்லுவான். காசு இல்லாத, காசுக்கு கஷ்டப்படுற ஏழெல்லாம் இந்த மாதிரி பேச மாட்டாங்க. அதானே கோடி கோடியாக சேர்த்த பிறகு இந்த மாதிரி காசு வச்சுன்னு கஷ்டம்தான் அப்படின்னு தத்துவம் சொல்லிட்டு இருக்கிறேன். சரி, காசை வச்சுன்னு கஷ்டம் தானே, தூக்கம் வரல, அப்போ எல்லாத்தையும் தூக்கி கூத்துறேன். ஒரு பயிலும் செய்ய மாட்டான். என்னுடைய நெருங்கிய நண்பன் ஃபாரினில் செட்டில் ஆகிட்டான், நல்ல காசு இருக்குது. ஒரு தடவை இங்கே வந்திருந்தப்போ அப்படியே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கோம். அப்போது சொன்னால், நீ எல்லாம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க அப்படின்னு என்னை பார்த்து. சரி, உனக்கு என்னடா, நாங்கள்லாம் வால்பேப்பர்லேயே இல்லை ஸ்க்ரீன் சேவராக பார்க்குற நாடுகளுக்கெல்லாம் இஷ்டத்துக்கு நீ போயின்னு வந்துக்கிறேன். ஏன்னா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கான், அதனால் யூரோப் ஃபுல்லாக டூர் பண்ணிகிட்ருப்பான். அடுத்தது கொள்ளையாக பணம் இருக்குது, இதுக்கு மேலே என்ன வேணும் சந்தோஷத்துக்கு அப்படின்னு. அப்போ தான் நண்பர் சொன்னார், தவறா மச்சான், கையில் காசு இருந்தால் சந்தோஷம்லாம் நினைக்காத. எவ்வளோக்கு எவ்வளோ காசு அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு கவலை, சுமை, இதெல்லாம் அப்படியே தலைமையில் வச்சிருக்க ஒரு வெயிட்டு மாறிடா. நான் உடனே கேட்டேன், சரி நீ என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, உனக்கும் இது ரொம்ப சுமை, கஷ்டம், தூக்கமே வரல, இதை வச்சுக்கினே அப்படின்னு சொல்கிற. ஒன்னே ஒன்று செய், உன்னோட கஷ்டத்தை நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் நீ பேங்க்கில் சும்மா போட்டு வச்சுக்கிற பாரு பணம், அதில் ஒரே 1% ஆர் 0.5% அதை நீ எனக்கு கொடு. சும்மா கூட கொடுக்குவானா, கடனாக கொடு. என்னுடைய கடனெல்லாம் தீந்துடும், நான் மாதம் கொஞ்சமாக உனக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறேன். உனக்கும் ஒரு 1% சுமை குறையும், எனக்கு 100% கடன் குறையும். என்ன சொல்கிற அப்படின்னு. நிஜமாகவே ஒரு நிமிஷம் சீரியஸாக யோசிச்சுட்டு ஃப்ரெண்டு என்ன பதில் சொன்னான் தெரியுமா? மச்சான், அதே தாண்டா நானும் சொல்கிறேன், நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுடா, என்னோட சுமையை உன் மேலே தூக்கி வைக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லைடா, அந்த கஷ்டம் என்னோடையே போட்டோம் அப்படின்னா. இதுதாங்க தத்துவம். சரி, அப்போது காசை சேர்ப்பது எப்படி அப்படின்னா, சார் நானும் தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், ஆனாலும் கையில் காசு சேர மாட்டுது. இது நம்ம வாழ்க்கையில் நிறைய பேரை பார்த்துருப்போம். எல்லாருக்கும் பணம் சேர்க்கணும் அப்படின்றது குறிக்கோளுங்க. பணம் சேர்க்கறதுன்றது தப்பே கிடையாது. யார் சொன்னது பணம் வச்சிருக்கிறது தப்புன்னு சொன்னால் அப்போ கரன்சி நோட்டெல்லாம் இல்லீகல்னு சொல்லியிருக்கணும். இந்த ஃபேக் கரன்சி தான் இல்லீகல் ஆச்சே தவிர, இந்த பணம் அப்படின்றது பர்ஃபெக்ட்லி லீகல். அண்ட் அந்த பர்ஃபெக்ட்லி லீகலான கரன்சியை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் பர்ஃபெக்ட்லி லீகல் அண்ட் ஆல்சோ பர்ஃபெக்ட்லி மாரல். சும்மா யாரோ சொல்லுவாங்க, ஐயோ பணத்தை தேடி ஓடாதீங்க அப்படின்னு. அதுக்காக பணம்னு அலைய சொல்லலை நான். பட் வாழ்க்கைக்கு பணம் தேவையா இல்லையா? அப்படியோ சுகபோகமாக வாழணுன்றதுக்காக கூட நான் சொல்லலை. சோத்துக்கு கஷ்டம் இல்லாமல் பசங்களை நல்லா படிக்க வைக்கணும், இந்த ஒழுகாத ஊடுவோணும், இதுக்காவது பணம் வேணும்ல. அதனால அந்த பணத்தை தேடுவது எப்படி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் சிம்பிளாக ஒரே ஒரு தத்துவம் சொல்லவா? ஆமாம், யாரோ என்னென்னோ தத்துவம் சொல்லிக்கிறாங்க, நான் சொல்றதுல என்ன தப்பு? எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்ட் பட் கேன் பி டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆற்றல்னு இருக்கு இல்லையா, இதை உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஆனால் ஒரு உருவத்திலிருந்து இன்னொரு உருவமாக மாற்ற முடியும். ஒரு ஆற்றலிருந்து இன்னொரு ஆற்றலாக அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கும் பணத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? வெரி சிம்பிள். பணமும் அதே மாதிரி தாங்க. எனர்ஜி அப்படின்ற இடத்துல நீங்கள் பணம், வெல்த்து, சொத்து அப்படின்னு போட்டுக்காங்க. பணத்தை உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்ற முடியும். இப்போ சில பேருக்கு சந்தேகம் வரலாம், இன்னும் அந்த ஆள் லூஸ் மாதிரி பேசினுக்கிறான், பணத்தை அழிக்க முடியாதா? அப்போ அந்த ஆள் பாக்கெட்லேருந்தே ஒரு 100 ரூபா நோட்டை எடுத்து அவன் கண்ணு முன்னாடியே வத்தி குச்சி கிழிச்சு கொளுத்தி போட்டுடுறேன், அப்போ அழிஞ்சு போச்சு இல்லை அப்படின்லாம். ரைட், இதை நான் உங்களை வேறு மாதிரி புரிய வைக்கிறேன். லெட் அஸ் சே, நான் உங்ககிட்டேருந்து ஒரு 1000 ரூபா கடன் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோமே. இதுக்கு நான் ஒரு ப்ராமிசரி நோட்டு எழுதி கொடுத்துட்றேன். அந்த நோட்டு உங்ககிட்ட இருக்குது, 1000 ரூபா நோட்டு என்கிட்ட வந்துச்சு, அதான் 2500 ரூபா நோட்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க,
நான் முட்டாள்னு ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக இது பற்றியா ப்ராமிசரி நோட் 1000 ரூபா கொடுத்தது பதிலாக எழுதி கொடுத்துக்கிறேன். இன்னும் அழிக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். சொத்து எனக்கு இந்த ப்ராமிசரி நோட் தான் சொத்து, நீ எழுதி கொடுத்தது. இப்போ நான் இதை வந்து பத்தி வச்சு கீழ்ச்சி கொளுத்திடுறேன், அப்போது அழிந்து விட்டது பத்தியா அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ நான் தான் சிரிப்பேன். ஏன்னா அந்த ப்ராமிசரி நோட் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் தான் நான் 1000 ரூபாயை திருப்பி கொடுக்க வேண்டிய கட்டாயம். அதை நீங்கள் கொளுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 1000 ரூபாய் என்கிட்டயே தங்கிடும். இப்போ புரியுதுங்களா? நீங்கள் அங்கே டெஸ்ட்ராய் பண்ணதான் நினச்சின்னுக்கிறீங்க ப்ராமிசரி நோட், பட் ரியலி நீங்கள் அதை டெஸ்ட்ராய் பண்ணலை. உங்ககிட்ட உங்ககிட்ட திரும்பி வர வேண்டிய 1000 ரூபா அப்படியே எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இது நோட்டு மட்டும் இல்லை. லெட்டஸ்டே ஒரு கிராமத்தில் வந்து இவருக்கு 1 ஏக்கர் அவருக்கு 1 ஏக்கர் நிலம் இருக்குதுங்க. இதுலேயும் அவர் வந்து நெல் பயிர் பண்ணிக்கிறார், அவரும் நெல் பயிர் பண்ணிக்கிறார். இந்த 2 ஏக்கரில் விளைச்சல் மட்டும்தான் அந்த கிராம மக்களுக்கு, வெளியிலேருந்து வாங்குறதெல்லாம் கிடையாது. அது அங்கே கிராமத்தில் இருக்க எல்லாருக்கும் போதும் அப்படின்னு வச்சுக்கோமே. இப்போ அந்த 2 பேர்த்து சண்டையில் இவர் என்ன பண்ணுறாரு, அவர் மாட்டை விட்டு அந்த 1 ஏக்கரில் இருக்க பயிரெல்லாம் மேய விட்டுறாருங்க. சுத்தமாக மொட்டை ஆயிடுச்சு. இப்போ அழிஞ்சு போச்சு சார், இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. 2 ஏக்கரில் வர்றது கிராம மக்களுக்கு போதுமானதாக இருந்தது. இப்போ 1 ஏக்கரில் இருக்க பயிர் நாசமாயிடுச்சுன்னு சொன்னால் 1 ஏக்கர் மட்டும்தான். அப்போ என்ன ஆயிடுது, சப்ளை பாதியாக குறைந்து விட்டது, டிமாண்ட் ரிமைன்ஸ் த சேம். அப்போது அங்கே இருக்கிற ஜனங்க இது நாள் வரைக்கும் நெல்லுக்கு என்ன விலை கொடுத்தாங்களோ அதுக்கு 2 மடங்கு கொடுக்க வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் வேற கிராமத்துலேருந்து அந்த நெல்லை வாங்கணும் காசு கொடுத்து. அப்போது நீங்கள் இங்கே அழிக்கலை, அதை இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, அவ்வளோதான். இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கினா மட்டும்தான் பணத்தை எப்படி சேர்க்கறது அப்படின்ற குறிக்கோளை நோக்கி அடுத்த ஸ்டெப்பு வைக்க முடியும். அடுத்தது இப்போ சொன்னேன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படின்னு. இப்போது நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லெஜிட்டிமேட்டாக, லீகலாக அண்ட் மாரலாக நான் சொல்கிறது, அடுத்தவங்க கிட்ட இருக்க பணத்தை உங்ககிட்ட வர வைக்க வேண்டும். அப்போ தான் நீங்கள் வந்து சம்பாதிச்சதா சொத்து சேர்த்ததா அர்த்தம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒருத்தர் வந்து ரொம்ப ஏழையாக இருக்கார், ஒரு யாசகம் வாங்கி பழிப்பவர் அப்படின்னு வச்சுக்கோமே. திடீர்னு வந்து அவர் ராத்திரி 10 இருக்கும்போது வானத்துலேருந்து ஏதோ ஒன்று தொப்புன்னு கீழே உழுதுங்க. என்னன்னு மூச்சு எழுந்து பார்க்குறாரு, இவ்வளோ பெரிய ஒரு வைரம், அதனுடைய விலை வந்து ஒரு 1000 கோடி இருக்குது அப்படின்னே வச்சுப்பாங்க. இப்போ அவருக்கு அந்த வைரம் கிடச்சிச்சு. அடுத்த நாள் வந்து அப்படியே எல்லா மீடியாலையும் நியூஸ் தெரிஞ்சிருது. இவரை ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அவர் அந்த வைரத்தோட போஸ்ட் கொடுக்குறாரு, 1000 கோடிக்கு அதிபதி, அதிசயம் ஆனால் உண்மை அப்படின்னு எல்லா மீடியா சேனல்லையும் அவரை பேட்டி எடுக்கிறாங்க. இப்போ சொல்லுங்கள், அவர் பணக்கார ஆயிட்டாரா? அவருடைய ஏழ்மை தீர்ந்து விட்டதா? என்ன சார் 1000 கோடி இருக்குது, அவர் போய் 1000 கோடி மதிப்பான வைரம் இருக்கின்றது. ஆனால் அந்த வைரத்தை வச்சு அவர் என்ன பண்ண முடியும்? அதை வச்சு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம வர முடியுமா? மேபி செலிபிரிட்டி அப்படின்னு ஒரு வேளை வந்து ஓசியில் போடுவாங்க, இதோ இந்த வைரத்துக்கு சொந்தக்காரர் எங்கள் ஹோட்டலில் வந்து சாப்பிட்டார் அப்படின்னு விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக. பட் எத்தனை நாள் சாப்பிட முடியும்? அப்போ என்ன பண்ணணும், அந்த வைரத்தை ஒன்று விற்கணும், இல்லை எங்கேயாவது அடமானம் வைக்கணும், அதுக்கு பதிலாக காசை வாங்க வேண்டும். அப்போதானே அவர் பணக்காரன்னு சொல்ல முடியும். வெறும்னு வந்து ஒரு வைரத்தை மட்டுமே வச்சுக்கின்னு நான் தான் கோடீஸ்வரன் அப்படின்னு சொன்னால் சிரிக்க மாட்டோம். அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லாமல் நீ கோடீஸ்வரனா கேட்பமா மாட்டோமா? ரைட். இப்போ நேராக இங்கே பில்கேட்ஸ்க்கு வாங்க. இவர் என்ன பண்ணார், முதல்ல இந்த டாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு இருந்தது, அதுக்கப்புறம் எம்எஸ் டாஸ், அதுக்கப்புறம் இந்த விண்டோஸ், இப்படிலாம் அதனுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட வளர்ச்சி. இவர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கோடிங் எழுதி அவரே வச்சுக்கினேன். இல்லை அவர் மட்டும் ஒரு மிஷினில் வச்சுன்னு வேலை பார்த்துருந்தாருன்னா அவர் இன்னைக்கு இப்பேற்பட்ட உலக நம்பர் 1 கோடீஸ்வரனா வந்திருக்க முடியுமா? ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒன்று தயாரிச்சிருக்காரு, இதை மற்றவங்களுக்கு கொடுத்து அதற்கு பதிலாக அவங்க கிட்ட இருக்க காசை இவர் வாங்கிக்கிறாரு. அப்போ அடுத்தவங்க காசை அவர்களாக விருப்பப்பட்டு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ ஒரு மாத சம்பளத்துக்கு வேலை செய்கிறோம் அப்படின்னு வச்சுப்போமே, என்னதான் மாங்குன்னு வேலை செஞ்சாலும் சம்பளம் இவ்வளோ தான் ஃபிக்ஸடு. இது சம்பளம், அடிப்படை சம்பளம், பஞ்சப்படி, இதரப்படிகள், அவ்வளோதான். அது மாறப்போகிறது கிடையாது. மேபி இப்போல்லாம் அந்த அப்ரைசல்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் 3%, 4% மாங்குன்னு வேலை செஞ்சால் மிஞ்சி போனால் 10% கொடுக்கலாம். அதுலேயும் நிறைய கம்பெனியில் என்னதான் வேலை செஞ்சாலும் இவ்வளோ தான் அப்படின்னு வச்சுட்டாங்க.
ஒரு சில வேலைகளில் பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதிகமாக விற்கிறீங்களோ இல்லை வந்து கான்ட்ராக்ட் பிடிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பர்சன்டேஜ் இருக்கும். அங்கே வந்து நீங்கள் அதிகமாக வேலை செஞ்சீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வருமானம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. பட் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி வேலை இருக்கும்னு சொல்லுங்கள். ஸோ ஒரு ஃபிக்ஸடு மந்த்லி சேலரியில் வேலை செய்கிறோம். நாங்கள்லாம் எப்படி சார் பணத்தை சேர்க்கறது அப்படின்னா, ரைட், இதுக்கு தான் என்ன பண்ணணும், அதுக்காக வந்து நீங்கள் இந்த கம்பெனியில் அந்த கம்பெனியில் இந்த மூன் லைட்டிங் அதெல்லாம் நான் சொல்லலை. லெஜிட்டிமேட்டாக என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத யோசிக்கணும். அதை தான் நான் சொல்ல வரேன். இதில் நண்பர் ஒருத்தர் கமெண்ட்டில் போட்டிருந்தார், கட்டக்கில் வந்து அவர் வீட்டுக்கு எதிர்க்க ஒருத்தர் வந்து கொஞ்சம் ஏழையானவர், ஆனால் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு, ஒரு ஹார்ட்வேர் கடை போட்டாருங்க. ஒன்றுமே விற்கலை. 6 மாதத்தில் வந்து லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் விற்றுட்டு அதுவுமே கடன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கேயோ வேலைக்கு போயிட்டாரு. ஆனால் அந்த இடத்துக்கு வந்த இன்னொருத்தர் அந்த இடத்துல வந்து காஸ்மெட்டிக்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டேஷ்னரி இந்த மாதிரி சரக்கு விற்க ஆரம்பித்தார். சொன்னால் நம்ப மாட்டீங்க, இன்றைக்கி அந்த இடத்துல அந்த கடை பெருசாக வளர்ந்து சக்கப்போடு போடுது அப்படின்னாரு. அப்போது இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்கள் பணத்தை எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதுக்கு நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னும் போது எனக்கு இதாங்க தெரியும், இதை நீங்கள் வாங்கிக்கிறீங்களா, இது வேலைக்கு ஆகாது. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்தா மட்டும்தான் காசு இங்கே வரும். அதை விட்டுட்டு என்கிட்ட அதெல்லாம் இல்லைங்க, இதுதான் இருக்குது, ஹார்ட்வேர் தான் இருக்குது, காஸ்மெட்டிக்ஸ் இல்லை அப்படின்னா அவங்க வேற கடைக்கு பார்த்து போயிடுவாங்க. நம்ம இழுத்து மூடிட்டு போக வேண்டியது தான். புரியுதுங்களா? இதுக்கு தான் அந்த மாற்றி யோசி அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குதுங்க. சமீபத்தில் ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன். இந்த கோவில்னாலே இந்த பூ பழம் விற்கிற கடையெல்லாம் நிறைய இருக்கும் இல்லையா? அண்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெண்கள் பெரும்பாலும் வந்து அந்த ஓப்பன் ஹேர்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த தலையை பின்னாமல் அப்படியே வருவது தான் ஃபேஷனாக இருக்குது. இருந்தாலும் கோயிலுக்கு போகும்போது அந்த தட்டு வாங்கும்போது பூ வச்சுக்கணும் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நம்ம கலாச்சாரத்தில் மிச்சம் இருக்குது இல்லையா? பட் அந்த ஓப்பன் ஹேர் வச்சுருக்கும்போது அந்த பூவை எப்படி வைக்கிறது, அதனாலேயே வந்து பூ வாங்காமல் நிறைய பேர் தயங்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஒரு இடத்துல அதை தாண்டி 4-5 கடை தாண்டிட்டு வரும்போது அந்த இடத்துக்கு போன பெண்கள்லாம் வந்து பூ வாங்கிட்டு போகிறாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த கடையில் இருந்த பெண்மணி இதெல்லாம் கணக்கு போட்டு அந்த பூ 1 முழம் பூ கொடுத்தாலும் கூடவே ஒரு சின்ன ஸ்லைடு கொடுக்குறாங்க. அப்படியே நீங்கள் அதில் குத்திக்கங்க, ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் வச்சு விட்றேம்மா அப்படின்றாங்க. அதுக்கு ₹1 எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, வாடவர். பட் பூ விற்குது இல்லை. அப்போ மற்றவங்களை விட அந்த மாத்தி யோசி அப்படின்றதுனால இவங்க கிட்ட கொஞ்சம் அதிகமாக விற்பனை ஆகிறது. இவ்வளோதாங்க. கஸ்டமருக்கு என்ன தேவை, அங்கே வரவங்களுக்கு பூ வேணும். அதே சமயத்தில் என்னென்ன சிக்கல் இருக்குது அதை பார்த்து அதுக்கு நீங்கள் வந்து மாற்றி யோசிச்சு ஒரு ஐடியாவோட வரீங்க பாருங்கள். இதுதான் வந்து பணத்தை லெஜிட்டிமேட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஒரு வழி. எனக்கு தெரிஞ்சு ஒரு காலத்துலலாம் எங்கள் அம்மாலாம் வந்து பூ வாங்கும் போது இந்த ஆழாக்கு அப்படின்வாங்க, இதில் தான் அளந்து வாங்கிட்டு வருவாங்க. வீட்டில் வந்து பூ கட்டுவாங்க. அங்கெல்லாம் பக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் பேசினே பூ கட்டுவாங்க. இன்றைக்கி யாருக்குமே பூ கட்டுறது மறந்து போச்சு, அதுக்கு டைமும் இல்லைங்க. அதனால தான் கட்டின பூ தான் ரெடிமேடாக விற்குது. சரி, இப்போது இந்த காய்கறி எடுத்துக்கங்க, வாங்கி வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அதுவும் அந்த வேலை முடிந்து திரும்பி வருபவர்கள் இவங்களை குறி வச்சு வந்து, ஏன்னா அவங்களெல்லாம் டெய்லி வேலைக்கு போகிறவங்க மார்க்கெட்டுக்கெல்லாம் தனியாக போய் காய்கறி வாங்கிட்டு வர முடியாது. அதனால் ரயில்வே ஸ்டேஷன்லேயோ இல்லை பஸ் ஸ்டாண்ட்லேயோ வெளில வரும்போது அது பாக்கெட்டில் போட்டு காய்கறி விற்கிறாங்க. இதில் ஒரு பையன் மட்டும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். இது சிக்கலை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கீரை இதை வந்து வாரத்தில் 3 நாளாவது சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சர்க்கரை வியாதி கொழுப்பு அதை விடுங்க, எல்லாருமே சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பிரச்சனை எங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கணவன் இவர் வந்து ஒரு 7-8 மணிக்கு வீட்டுக்கு வர்றாரு, கீரை வாங்கிட்டு வர்றாரு அப்படின்னா வீட்டில் மனைவியாக இருக்கவங்க அவங்க வந்து பிள்ளைங்களுக்கு வந்து சோறு போடணும், புருஷனுக்கு சோறு போடணும், அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் தொலைவி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கேஸு மேடை எல்லாம் தொடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்போ உட்காந்து இந்த கீரையெல்லாம் உட்காந்து கிள்ளிட்டு இருக்கிறது. அதனால் அதை பார்த்த உடனே அவங்களுக்கு எரிச்சல் வரும். சாதாரணமாகவே நீங்கள் 8 மணிக்கு கீரையை வாங்கி போய் கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லாருக்கும் கோபம் வரும். இப்போது பெண்களே வந்து வேலை முடிஞ்சு திரும்பி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீரை வாங்கினா யோசிப்பாங்க. ஏற்கனவே வந்து பகல் முழுக்க வேலை பார்த்துட்டு பயங்கர டயர்டாக வராங்க. இதில் வீட்டில் வந்தவுடனே சாப்பிட்டுட்டு படுக்கலாமா, அடுத்த நாள் காலையில் எழுந்து ஓடணுமேன்னு பார்க்கும்போது கீரையை கிள்ளிட்டு இருக்கணும்னா கடுப்பு வருமா வராதா? இதுக்கு தான் அந்த பையன் என்ன பண்ணுறாரு, கீரையை கிள்ளி கவரில் போட்டு வச்சுருக்காரு. ₹5 எக்ஸ்ட்ரா. சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறாங்க. வேலை சுழுவு. நான் உட்காந்து இதை கிள்ளிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லை. காலைல ஏந்தமா டக்குன்னு ஒரு கீரையை வச்சோமா முடிஞ்சு போச்சு. அதோடு இல்லாமல் அந்த பையன் என்ன பண்ணியிருக்காரு, இந்த காய்கறிகள் எல்லாம்
அதுலேயும் எல்லாரோடையும் ஒரு போட்டிக்கு வரல. இந்த வாழைப்பூ இருக்குது பாருங்க, இதை உட்காந்து ஆஞ்சி எடுத்து இதை கவரில் போட்டு வச்சுருக்காரு. இப்போது ஒரு பூ வந்து நான் அந்த பையனை கேட்டேன், இல்லைண்ணா இந்த ஒரு வாழைப்பூ அப்படின்னா 5 ரூபாய் விற்குது அப்படின்னா இதையே நான் வந்து கிள்ளி க்ளீன் பண்ணி விற்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 30 ரூபா 40 ரூபா வரைக்கும் எனக்கு விற்கலாம் அப்படின்றார். 5 ரூபாய்க்கு விற்கும்போது அவருக்கு என்ன ஒரு லாபம் கிடைக்கும்? 2 ரூபா 3 ரூபா கிடைக்குமா? அதே பூ கொஞ்சம் எஃபர்ட்டை போட்டு அதை கிள்ளி வச்சு விற்கிறாருங்க. இப்போ 40 ரூபா வரைக்கும் கிடைக்குது. அப்போ அவருடைய ப்ராஃபிட் மார்ஜின் எங்கே எகிரிக்குதுன்னு பாருங்கள். இவ்வளோதாங்க. இந்த மாதிரி யோசிச்சா போதும். இன்றைக்கி இந்த மாதிரி கம்யூனிட்டிஸ், கேட்டட் கம்யூனிட்டிஸ் நிறைய வந்துருக்குதுங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் விற்பனை இருக்குது. ஆனால் இதில் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒரு 200 வீடு 300 வீடு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது வாட்ஸ்அப் இன்றைக்கி தான் கம்யூனிகேஷன் தான் ரொம்ப சுலபமாயிடுச்சு. இல்லை, ஒரு பிட் நோட்டீஸை கொண்டு போய் கொடுங்க, இல்லை ஊடாக போய் சொல்லுங்கள், அதை பாருங்க நாளைக்கு உங்களுக்கு என்ன காய்கறி வேணும், வெண்டைக்காய் வேணுமா, முள்ளங்கி வேணுமா, கத்திரிக்காய் வேணுமா, எது வேணுமோ எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிடுங்க. நாங்களே வாங்கி அதை நல்லா கழுவி உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ கட் பண்ணி அப்படியே பாக்கெட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்றோம். நீங்கள் நேராக சமைக்க வேண்டியது தான் பாக்கி. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அள்ளும் அப்படியே ஆர்டர். ஏன்னா இன்றைக்கி யாருக்குமே இதெல்லாம் உட்காந்துட்டு கட் பண்ணிக்கின்னு இதெல்லாம் நேரம் கிடையாதுங்க. நீங்கள் ரெடிமேடாக கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா இவ்வளோதானப்பா அப்படியே போட்டு பண்ணிக்கிறோம் அப்படின்னு தாராளமாக வாங்குவாங்க. நான் 90 டெல்லியில் இருந்தப்போ பார்த்துருக்கேன். இந்த வின்டர்லலாம் ஒரு சின்ன ஸ்டூல் மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே ஒரு சின்ன ஸ்டவ்வு, அதுக்கு மேலே இந்த ஒரு அலுமினியத்தில் ஒரு பாத்திரம், அதில் தண்ணியில் முட்டையை போட்டு வச்சுருப்பாங்க. அது அப்படியே வெந்துட்டுருக்குங்க. ஒரு சின்ன பாட்டிலில் அந்த பெப்பர் அண்டு சால்ட்டு அதை வச்சுருப்பான். நீங்கள் போய் கேட்டிங்கன்னா டக்குன்னு உடனே ஒரு முட்டை எடுப்பான், டகால்னு அப்படியே உடைப்பான். உடைச்சிட்டு அது ரொம்ப சோக்கா அப்படியே சுற்றி தட்டுவான். தட்டிட்டு அப்படி கைட்டினான்னா அப்படியே இது சொக்காய் கட்டுற மாதிரி வந்துடும் அந்த முட்டை. நம்மளை மாதிரிலாம் கஷ்டப்பட்டு உரிக்கிறதுக்கெல்லாம் அவன் பண்ண மாட்டான். ஒரு நூல் வச்சுருப்பான், அதை வச்சு சர்னு 2ஆக கட் பண்ணுவான், அப்படி எடுப்பான், பெப்பரை போடுவான், கொடுப்பான். 1 ரூபா. அப்போ அந்த முட்டை விலை என்ன ஒரு 55 பைசா 65 பைசா இருக்கும். 1 ரூபா, அவ்வளோதான். ஆளாளுக்கு வந்து வாங்கிட்டு போவாங்க. இது என்ன பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதுவும் அந்த ஈவினிங்கில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் யோசிக்கலாங்க. இது நான் சொன்னதெல்லாம் ஒரு சின்ன சாம்பிள் மட்டும்தான். பட் எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. ஸோ பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. பணத்தை சேர்த்து வைக்கிறதுலையும் தப்பு கிடையாது. ஆனால் சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும், இது மட்டுமே குறிக்கோளாக இருக்கான் பாருங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப தப்பு. இதில் இந்திய இராணுவத்துக்கான கொடி நாள், இது வருஷத்துக்கு ஒரு தடவை கலெக்ட் பண்ணுவாங்க. ஒரு தடவை ஏதோ ஒரு அரசு அலுவலகத்துக்கு ஒரு வேலையாக போயிருந்தப்போ இந்த கொடி நாள் இதை கொடுத்து நாங்கள் 10 ரூபா வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. அங்கே வரவங்களெல்லாம் இந்த சர்டிஃபிகேட்டோ இல்லை வாங்கணும் அப்படின்னா அந்த 10 ரூபா கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணேன், ஒரு 500 ரூபா கொடுத்து கொடுங்கன்னு. சில்லறை இல்லை அப்படின்னாங்க. இல்லைங்க 500 ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு. இல்லை சார் 10 ரூபாய்க்கு வாங்கினா போதும். எனக்கு 500 ரூபாய்க்கு வேணும், நீங்கள் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன். இப்போது நண்பர் ஒருத்தர் இது மாதிரி தான் வந்து கொடி நாளுக்கு டொனேஷன் கொடுத்துருந்தாரு. அவர் தான் ஞாபகப்படுத்தினார், சார் நம்ம இந்திய இராணுவத்துக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தா கூட போதும், ஒவ்வொருத்தரும் 10 ரூபா கான்ட்ரிபியூட் பண்ணாலே அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இது எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுவது அப்படிங்கிற விஷயங்களை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு 10 ரூபா ஒவ்வொருத்தரும் கொடுத்தாலே நம்ம இராணுவம், நாம் இன்றைக்கி வந்து ஒரு சுதந்திர நாடாக இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அந்த இராணுவம் தான், இராணுவ வீரர்கள் தான் காரணம். நம்மால் முடிஞ்ச விஷயம். நாம் போயிட்டு இராணுவத்தில் சேர்ந்து சண்டை போட முடியாதுங்க இனிமேல்லாம். ஆனால் சண்டை போடுறவங்களுக்கு நம்மால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம் இல்லையா? அதனால் ஏதோ முடிந்த அளவுக்கு நம்மால் இயன்றதை கொடுப்போம். கொடுக்க தான் அதுக்கு மேலே மேலே வருங்க. இறக்கிற கிணறே சுரக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பணத்தை சேர்ப்போம், அதே சமயத்தில் மற்றவங்களோட அதை ஷேர் பண்ணிப்போம். அதோட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.